சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தீப்பிடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவுபடலாம். சோழிங்கநல்லூர் இடையே பெரும்பாக்கத்துல சுமார் 80 ஏக்கர் பரப்புல சதுப்பு நிலம் உள்ளது. இந்த சதுப்பு நிலத்துல ஏரி போல தண்ணி தேங்கி உள்ளது. அதே போல நடுவே கோரை பொருட்களும் ஆளுயரத்துக்கு வளர்ந்திருக்கின்றன. சில இடங்கள்ல அவை காய்ந்து இருப்பதனால இந்த சதுப்பு நில பகுதியில் உயரழுத்த மின்சார வயர்கள் மேலே செல்லக்கூடிய நிலையில நேற்று இரவு சதுப்பு நிலத்தின் நடுவில் வளர்ந்துள்ள இந்த கோரை பொருட்களை திடீரென தீப்பிடி தெரிய தொடங்கியது. இந்த தீ மளமளவென பரவி சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இந்த தீயானது பரவியது. அப்பகுதியில் சென்றவங்க தீயணைப்புத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். சுமார் 3 மணி நேரம் போராடி இந்த தீயானது அணைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்த தீயானது பரவி இருக்கிறது. தீ பரவி மளமளவு என்று எரியக்கூடிய நிலையில தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து சதுப்பு நிலத்தின் நடுவே சென்று தீயை அணைப்பது சிரமமாக இருப்பதாகவும், தீயை பிடித்து எரியக்கூடிய பகுதியே நடுவிலே தண்ணீர் இருப்பதனால இது சிரமமாக இருப்பதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தீயை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்றும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.